10 லாரி தேவைப்படுகின்ற இடத்தில் 15 லாரிகள் இருக்கிறது. சரி, எப்படி இந்த வெற்றிகரமா இந்த தொழிலை செய்ய முடியும்? 1987ஆம் ஆண்டு டிரான்ஸ்போர்ட்டரா அறிமுகமானவன் தான். இன்று வரை நான் அந்த டிரான்ஸ்போர்ட் தொழில நடத்திட்டு வர்றேன். நான் பரமத்தி லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன்ல நான் மெம்பரா இருக்கிறேன். ஒரு முறை செயற்குழு மெம்பராகவும் இருந்தேன். நான் ஆரம்பிக்கின்ற பொழுதெல்லாம் சரியா தான் இருந்தது. லாரி தொழிலெல்லாம் நல்லா இருந்தது. 10 லாரி வேணும்னா அப்போ 8 லாரி இருந்தது. நல்ல வருமானம் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தாங்க. இப்போ டீசலுக்கு வேட்டு தான் என்ன இருக்கு, அது ஜிஎஸ்டிக்கு வரணும். காலாவதியான டோலை எடுத்தே ஆகணும். அதற்கு எப்படி எடுக்கணும்? 10% இருந்து 15% வருஷம் ஏத்துறாங்க டோல்கேட்ல. ஏன் நாம் ஒற்றுமையாக இருந்து அதை தடுக்க முடியாது? டோலை எடுக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்துறோம். 2 நாள் 3 நாள் ஆச்சுன்னா அந்த போராட்டத்தை வித்ட்ரா பண்ணிடுறோம். ஏன்? நம்ம அந்த சின்ன ஓட்டுநர் ஒரு உரிமையாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களால தாங்கிக்க முடியல. காரணம், அந்த 2-3 நாள் அந்த லாரியை ஓட்ட முடியலன்னா அவங்களால டியூ கட்ட முடியல, அவங்க லாரிக்கு டிரைவருக்கு காசு கொடுக்க முடியல. இப்போ யார் வின் பண்ணுறா? ஓரளவுக்காவது யார் சரியாக ஓட்ட முடியுது அப்படின்னா, சொந்த ஒரு லாரி வச்சுக்கிட்டு சொந்தமாக அவரே டிரைவராக இருந்து ஓட்ட முடியவர்களுக்கு மட்டும்தான் ஏதோ அதுக்கு டியூ கட்ட முடியுது. அதுதான் உண்மை. நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் உறுதியாக நான் பாராளுமன்றத்திலே பேசி சண்டையிட்டு வாங்கி தர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு.